வணக்கம் நண்பர்களே, லேர்ன் வித் ஆர்டி பட்டனை கிளிக் செய்து எங்களுடன் கற்றுக்கொள்ள தொடங்குங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் ஆர்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, போயர் மோர் அந்த அல்காரிதம் யூஸிங் பேட்டர்ன் மேட்சிங் இல்லை ஸ்ட்ரிங் மேட்சிங் இன் டிஏஏ சப்ஜெக்டில் உள்ளதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெக்ஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் எடுத்திருக்கேன். இப்படி தான் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. டெக்ஸ்ட் பேட்டர்ன் கொடுத்துட்டு சால்வ் பை போயர் மோர் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க. ஸோ இங்கே டெக்ஸ்ட்டு நம்ம சேனல் நேமே நான் கொடுத்துருக்கேன், லேர்ன் வித் ஆடின்னு கொடுத்துருக்கேன். பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் அதுலேருந்து ஃபைன் பண்ணும் அப்படின்னா வித்துங்கிறது தான் ஃபைன் பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, கால்குலேட் த பேட்டர்ன் லென்த். ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்னோட லென்த்தை கால்குலேட் பண்ணணும். லென்த் எப்படின்னா சும்மா கவுண்ட் 1 2 3 4. ஸோ பேட்டர்னோட லென்த் இங்கே பாருங்கள், ஹியர் நான் 4 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்னென்னா, கால்குலேட் த பேட்டர்ன் இண்டெக்ஸ் வேல்யூ. இண்டெக்ஸ் வேல்யூனா என்ன? ஸ்டார்ட்ஸ் வித் 0 ஸ்டார்ட் பண்ணும். அப்போ 0 1 2 3 அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். வித்துக்கு டபிள்யூக்கு 0, 1க்கு 1, ஐக்கு 1, டிக்கு 2, ஹெச்க்கு 3. ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் பேசிக்கான திங்ஸு. இப்போ போயர் மோர்க்குள்ள கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ இந்த அல்காரிதம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேட் மேட்ச் டேபிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? பேட் மேட்ச் டேபிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பேட் மேட்ச் டேபிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா, பேட்டர்ன் லென்த் -1 மைனஸ் இண்டெக்ஸ். இந்த ஃபார்முலா உங்களுக்கு கிளியராக தெரியல, ரைட்டில் உங்களுக்கு நான் போடுறேன் இமேஜாக. ஓகே, பேட்டர்ன் லென்த் நோட் பண்ணிக்கோங்க. பேட்டர்ன் லென்த் -1 மைனஸ் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம முன்னாடி இந்த 2 ஸ்டெப் எதுக்கு பண்ணோம் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பேட் மேட்ச் டேபிள் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு டபிள்யூக்கு ஒரு லெட்டருக்காக தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டபிள்யூ கண்டுபிடிக்கும் போது பேட்டர்ன் லென்த் என்ன மொத்தம் நம்மளுக்கு இங்கே ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 4 -1 இங்கே ஃபார்முலாலே விடுது. இண்டெக்ஸ்ங்கிறது டபிள்யூவோட இண்டெக்ஸ் என்ன 0, ஸோ 3. அதே மாதிரி ஐடிஹெச் எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சிக்கணும். இது ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ இங்கே என்ன பேட் மேட்ச் டேபிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த இங்கே டேபிள் இப்படி போடணும். பேட் மேட்ச் டேபிள்னு போட்டுட்டு வித் அப்படின்ட்டு லாஸ்ட் ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க. இங்கே அதோட நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சாலும் அந்த வேல்யூஸை இங்கே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பேட்டர்னில் உள்ள லாஸ்ட் வேல்யூ இங்கே என்ன வேல்யூ இருந்தாலும் பேட்டர்னோட லென்த்தை தான் அதுக்கு போடணும். இப்போ ஹெச்சுக்கு நம்ம இங்கே கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். 4 -1 -3 உங்களுக்கு 0 ஆன்சர் வருது. ஆனால் நான் ஏன் இங்கே 4 போட்டிருக்கேன்னா, எப்போவுமே இதுதான் அந்த போயர் மோரில் இதுதான் ரூல். லாஸ்ட்டு அதாச்சும் இந்த லாஸ்ட் ஹெச்ங்கிறது இந்த இதில் உள்ளது பேட்டர்ன்லேயே லாஸ்ட் வேல்யூங்கிறனால அதுக்கு நம்ம பேட் மேட்ச் டேபிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட்டே பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம அதோட லென்த் வேல்யூவை இங்கே எழுதணும். ஓகேவா? லென்த் வேல்யூ இங்கே பாருங்கள், பேட்டர்னோட லென்த் வேல்யூ இது எல்லாத்துக்குமே இதான் ரூல். நான் லாஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கேன், அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? 4 இங்கே ஸ்டார் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, இப்போது நம்மளுக்கு இங்கே பேட்டர்னில் பாருங்கள் 4 வேல்யூஸ் தான் இருக்குது. ஆனால் இங்கே கொஷினில் பாருங்கள், கொஷினில் ஏலாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாத வேல்யூஸ், இப்போது இந்த வித் WITH இதை தவிர இங்கே இல்லாத ஆல்ஃபபெட்டை எப்படி நீ கண்டுபிடிப்ப அப்படின்னா, இந்த ஸ்டார் வேல்யூ யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்பேன். இந்த ஸ்டார் வேல்யூக்கு எப்படி நம்ம வேல்யூ போடணும், அதாச்சும் இங்கே எப்படி வேல்யூ போடணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கும் பேட்டர்னோட லென்த்து தான் நம்மளுக்கு வேல்யூ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேட்டர்னோட லாஸ்ட் வேல்யூக்கும் பேட்டர்னோட லென்த், பேட்டர்னோட அந்த ஸ்டார் வேல்யூக்கும் பேட்டர்னோட லென்த்து தான். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிட்டாலே நீங்கள் பாதி சம் முடித்த மாதிரி. ஸோ இப்போ வாங்க அல்காரிதம்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டெப் 4 என்ன? ஃபைண்ட் யூஸிங் த பேட் மேட்ச் டேபிள் வேல்யூ. ஸோ ஓகே, நான் இப்போ இங்கே லேர்ன் வித் ஆடி அந்த கொடுத்துருக்க டெக்ஸ்ட் எழுதியிருக்கேன், அண்ட் தென் பேட்டர்னையும் கீழே எழுதியிருக்கேன். ஸோ எப்போவுமே இப்படி நம்ம எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். எழுதிட்டு என்னென்னா, ரிவர்ஸ்லேருந்து தான் மேட்ச் பண்ணணும். இங்கேருந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கக்கூடாது. ரிவர்ஸ்லேருந்து மேட்ச் பண்ணும்போது ஹெச்சும் ஆரும் சேமாகவே இல்லை, அப்படி தானே? அப்போ என்ன பண்ணணும்னா, நீ ஹெச்சோட இதுக்கு போய் பார்த்துக்கூடாது. மேலே நம்ம டெக்ஸ்ட்டில் தான் நம்மளோட பேட்டர்னை சர்ச் பண்ணுறோம். ஸோ மேலே இந்த 6க்கான வேல்யூ இந்த பேட் மேட்ச் டேபிளில் பார்த்தோன்னா 6 இங்கே இல்லை. அப்போ நம்ம எதை யூஸ் பண்ணணும்? இந்த ஸ்டார் வேல்யூவை அதுக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த ஸ்டார் வேல்யூ யூஸ் பண்ணணும். ஸ்டார் வேல்யூவோட வேல்யூ என்ன அப்படின்னா 4. இப்போ இந்த 4 இங்கே எப்படி மூவ் பண்ணணும்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இங்கே எப்படி மூவ் பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஸ்டெப் எழுதி இது பண்ணியிருக்கேன். எப்படி மூவ் பண்ணணும்னா இங்கே இப்போது இது வரைக்கும் நம்ம வந்து எழுதியாச்சு அப்படி தானே. ஸோ இது வரைக்கும் நம்ம எழுதியாச்சு. இந்த இண்டெக்ஸில் ஆல்ரெடி நம்ம வந்து விசிட் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து கவுண்ட் பண்ணணும் 1 2 3 4. ஸோ அடுத்து நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் வந்து என்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதா? ஸோ அதே மாதிரி பாருங்கள் நான் என்லேருந்து அடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன் எல்லிலேருந்து ஆரம்பிக்கலன்னா ஏன்னா ஆல்ரெடி அங்கே ஆரம்பிச்சாச்சு. அங்கேருந்து 1 2 3 4னால இங்கே தான் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ திரும்ப அதே வரும். ஸோ அந்த இதை விட்டுட்டு அடுத்ததுலேருந்து பார்க்கணும் 1 2 3 4. ஓகேவா? ஸோ அதை ஒரு ஸ்டெப்பாக நான் வந்து எழுதியிருக்கேன். அப்படி எழுதும்போது அதில் ரிவர்ஸில் எது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இங்கே ஹெச் இங்கே டி இருக்குது. ஸோ ரெண்டுமே வேறு வேறு தான் டி. ஸோ இங்கே டி வந்து நம்ம பேட் மேட்ச் டேபிளில் இருக்குது. டீயோட வேல்யூ என்னன்னா 1. ஓகே, இப்போ நம்ம ஒரே ஒரு ஸ்டெப் தான் மூவ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு ஸ்டெப்னா என்னன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ இதை விட்டு தானே, அதனால் 1. ஸோ 1 இங்கேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், இதுவரை நம்ம போன ஸ்டெப்பில் முடித்தோம். ஸோ இங்கேருந்து 1னா அடுத்த ஸ்டெப்பில் ஸோ WITH. ஸோ இதுவும் மேட்ச் ஆகுது, இதுவும் மேட்ச் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளோட பேட்டர்ன் வந்து ஃபவுண்ட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தாங்க போயம் ஒர்க் கான்செப்ட்டு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கேன். அந்த எக்ஸாம்பிளை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் போயம் ஒர்க் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மறக்காமல் நம்ம லேர்ன் வித் ஆடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான யூஸ்ஃபுல்லான உங்களோட டிஏ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்மளோட சேனல் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட்டாக ஒரு வாட்டி என்னோடய ஸ்க்ரீன் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்டர்ன் லென்த், பேட்டர்னோட இண்டெக்ஸ் அண்ட் தென் ஒரு ஸ்டெப்பாக வந்து மூவ் பண்ணி காமிங்க. ஓகேவா? எஸ், ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம லேர்ன் வித் ஆடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் காய்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.